டீ காப்பிலாம் சாப்பிட உடம்பு உஷ்ணம் ஆகி நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. நான் டீயில் தேனி நச்சுத்தன்மையும் காஃபியில் கஃபின் நச்சுத்தன்மையும் இருக்குது. நச்சுத்தன்மை என்ன பண்ணும், இதுதான் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு தளர்ச்சி உண்டாக்குற மூலப்பொருள். இது ஃபாரினர்ஸுக்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க வந்து உடம்பெல்லாம் குளிர்ச்சி, உஷ்ணமலைனா இறந்து ஓடுவாங்க. நம்ம நாடு உஷ்ணமான பூமி. நாம் குளிர்ச்சியில்னா நம்ம வெட்டையை மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பிலாம் சாப்பிட உடம்பு உஷ்ணம் ஆகி நரம்பு தளர்ச்சி வந்துடும். காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகிடும். அப்போ எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல வந்து இந்த டீ காப்பி தான். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, இது மாதிரி மூலிகை வச்சு தான் எல்லாமே டீ குடிச்சாங்க. டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லை இருந்துச்சு. எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு. அது டோட்டலிங்க எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீராகாரம் தான் சாப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருந்தாங்க. அப்போ இதுக்கு வந்து இப்போ ஒரு போகம் தான் விளைஞ்சது, இப்போ 3 போகம் விளையுது. அப்படியே கொஞ்சம் எல்லாம் மாற்றி இது பண்ணிட்டு கொடுத்தாங்க. அப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை மாற்றணும். நம்ம இது செடியிலேருந்து மரத்துக்கு வாங்க, மரத்துக்கு கொடிக்கு வாங்க, கொடியிலேருந்து மரத்துக்கு வந்து ஹெட் ஆகிடுங்க. ஆமாம், நீ கனி தான் மனிதனோட முதல் உணவே கனி தான். எந்த கனிக்கு குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா இயற்கை மருத்துவ டாக்டர்லாம் போங்க, அங்கே இயற்கை உணவு அங்கே டோட்டலாகவே என்ன கொடுப்பாங்க, நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. சரியாக இருந்தாலும் காய்ச்சல் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 நாள் உங்கள் உடம்பெல்லாம் ரெக்கவர் ஆகிடும், தொப்பை காணாமல் போயிடும். எல்லாம் இனிப்பு சுவை தான் சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எப்படி நல்ல இனிப்பு சாப்பிடணும். கசப்பு துவர்ப்பு தான் பல்லெல்லாம் படணும். இப்போ நீங்கள் பல்லுக்கு பேஸ்ட்டோ போட்டு வளர்க்கக்கூடாது. பல்லு வந்து இளமலை வந்து வெள்ளை ஒயிட் ஆகிறதுக்கோசரம் கெமிக்கல்ஸ் நிறையா கிடக்குறாங்க, எல்லாமே தெரியும். அப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன சொன்னோம், ஆளும் வேடும் பல்லுக்கு உறுதினாங்க, நாளும் சொல்லும் எழுநத்துக்கு உறுதினாங்க. நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டோமே. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே தான் போக 4 வேதங்களை வச்சு தான் அந்த உடம்பு அடைஞ்சிருக்கு. நம்ம சமஸ்கிருதத்தை ரிக் யஜூர் சாமம் அதை உணங்குறாங்க. தமிழில் யோகம் ஞானம் பாதம் வைத்தியம் இதை வச்சு நாளையும் நம்ம எல்லாம் அந்த சித்தரை வகுத்து கொடுத்ததுனால அவங்க எத்தனைப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாக்கி வெளியே வந்தாங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் முன்னெல்லாம் போன வைத்தியத்தில் ஏப்பா 3 மாதம் இதை சாப்பிடாதப்பா, 6 மாதம் சாப்பிடாப்பா, சரிங்க சாமி அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு. நீங்கள் பத்தியம்னு சொன்னால் அந்த பக்கம் பக்காவாக ஓடிடுறாங்க. எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், ஏன் மருந்து நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மெத்தியில் மக்கள் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது, நோய் குணமாகலாம் நோயாக அடக்கி வைக்கிற மருத்துவம் தான் நிற்கிது. அதுக்கு பேர் பெயின் கில்லர். நம்ம இப்போ எதுவுமே பெயின் கில்லரை தான் நம்ம ஃபஸ்ட்டு விரும்புகிறோம். அப்போ நோய் ஆமாம் தற்காலிகம்னா வலி பெயினை போயிடணும், எனக்கு அது மாதிரி மருந்து தான் சொல்லுங்கள், சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க. அப்போ நீங்கள் உடம்பை நம்ம வந்து பால்படுத்துகிறோம், நம்ம உடம்பை நாம தான் பால்படுத்துகிறோம். அதனால தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு. என்னைக்கு நீங்கள் உங்களை உணர்றீங்களோ அன்றைக்கி தான் நீங்களே நோய் வந்து வெளியே ரெக்கவர் ஆக முடியும். நீங்கள் இன்னொருத்தர் நம்பி எனக்கு டாக்டர் இருக்காங்க மருந்து இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா சீரியஸே உணர்ந்தவங்க உணவு மாற்றம் கொண்டு வரணுங்க. பழைய மெத்தட் எப்படின்னா நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தமிழக எப்படி இருந்தாங்க. நீங்கள் பழைய டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் எப்படி நடப்பான்னா இப்படி வேகமாக தான் நடப்பான். இப்போ எப்படி நடக்கலாம், இப்படி மெதுவாக தான் நடக்கும். அப்போ நான் வந்து என்னென்னா உணவு முறை தவறான உணவு முறை வந்து நமக்கு சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து உணவு வந்து ஆரோக்கியத்தை விரும்பாமல் இப்போ ஃபாரினர்ஸ் தான் வந்து இந்த உணவு கலாச்சாரத்தை கொடுத்தாங்க. அவங்க நாடு எப்படின்னா குளிர் பிரதேச நாடு, அவங்களுக்கு உஷ்ணமான உணவு தேவை. நம்ம நாடு உஷ்ணமான நாடு, நமக்கு குளிர்ச்சியாக தேவை. அப்போ நம்ம என்ன அவங்க ஃபுட்டு கலாச்சாரத்தை நமக்கு கொண்டு வந்துட்டோம்.